வியூவர்ஸ், இப்போ நான் போடுறது ஒரு புதுமையான வீடியோ. என்ன வீடியோனா, நாங்கள் வந்து இப்போ வெளியில் போயிட்டு வந்து நான் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து புளி சாதம்லாம் செய்து எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் அர்ஜென்ட்டாக கிளம்பி போயிட்டோம். இப்போ ரிட்டர்ன் வந்தோடனே நாங்கள் ஹோட்டலில் எதுவும் சாப்பிடாம வீட்டில் செய்து சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது என்னுடைய கிச்சன். இப்போ நான் வேகமாக சமைக்கிறது எப்படின்றத நான் ஒரு டிப்ஸாக கொடுக்குறேன். முதல்ல எனக்கு பாத்திரங்கள்லாம் நான் கழுவாமல் விட்டுட்டு நான் சமையல் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டோம். இப்போ போயிட்டு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு என்னவோ தேவையான பாத்திரத்தை முதல்ல நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் ஒயிட் ரைஸ் பண்ணுறதுக்காக முதல்ல கழுவி எடுத்துகிட்டு இதில் ஒயிட் ரைஸ் வச்சிட்டேன். அடுத்தது ஒரு குக்கரை கழுவி வச்சுருக்கேன். இதில் பருப்பு வேக போடுறதுக்காக இது ஒரு குக்கரை ரெடி பண்ணிட்டேன். இப்போ நமக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிறோமோ அதுக்குரிய பாத்திரத்தை எடுத்து அடுத்தடுத்து அடுப்பில் வச்சு இறக்கும்போது வேகமாக சமையல் முடியும். இப்போ நான் இது பண்ணிட்டு இப்போ இதில் பருப்பை வேக போட போகிறேன். பருப்பை வேக போட்டேன்னா சாம்பாரும் ஆயிடுச்சு, சாப்பாடும் ஆயிடுச்சு. நம்ம 1/2 அன் ஹவர் இல்லை 3/4 மணி நேரத்தில் சமையலை முடிச்சிடலாம். நான் வேகமாக செய்யணுன்றதுக்காக குக்கரில் பண்ணுறேன். இல்லைன்னா நான் மண் சட்டியில், அதாவது பருப்பு கடையிற சட்டி இருக்குல்ல, பருப்பு சட்டியில் தான் செய்வேன். இப்போ வேகமாக செய்யணுன்றதுக்காக குக்கரில் பண்ணுறேன். குக்கரில் துவரம் பருப்பு போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். கண்டிப்பாக சீரகம் போட்டே ஆகணும், கண்டிப்பாக வெந்தயம் போட்டே ஆகணும். மஞ்சத்தூள் அப்புறமா போட்டுக்க போகிறேன். ஏன்னா மஞ்சள் அந்த குக்கர் ஃபுல்லாக மஞ்சள் கலர் ஆகிடுது, ஆகையினால மஞ்சள் அப்புறமா போட்டுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ இதோட சாம்பார் வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கணும். இப்போ இந்த ஸ்டவ்வில் சாம்பார் வெங்காயம், பூண்டு. இந்த சாம்பார் செய்யும்போது பூண்டு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு வாயுத்தூள் இல்லாமல் இருக்கும். இப்போ இது போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் சொரக்காவை கட் பண்ணி போட போகிறேன். பாருங்க, இவ்வளோ பெரிய சொரக்காய் வச்சுருக்கேன். இந்த சொரக்காவை இப்போ நான் அரிஞ்சிட்டு, இவ்வளோ பெரிய சொரக்காய் சின்னது தான், இதை அப்படியே இதில் போட்டுற போகிறேன். சின்னதாக அரிஞ்சு தோலை சீவிட்டு நான் சொரக்காவை இந்த மாதிரி தோலை சீவிட்டு அதையும் போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சுக்க போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறேன். ரெடிமேட் மாங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நான் நெல்லிக்காய் ஊறுகாய் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், முழு நெல்லிக்காய் ஊறுகாய். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அன்றைக்கி செய்தப்ப. அதனால் இதுவும் அந்த மாதிரி மாடல்லே செய்ய போகிறேன். இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன்னா, தோலெல்லாம் சீவிட்டேன்னா, இனிமேல் இதை நான் இப்போ கழுவிட்டேன்னா, கழுவிட்டு இதை இதோட போட்டுட்டு பாரு, அது கூட ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சா பாருங்க. இப்போ இதை இது கட் பண்ணி போகிறேன். இது கட் பண்ணிவிட்டு இது ஃப்ரிட்ஜிலே இருந்தனால ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே, ஃப்ரிட்ஜில் இருக்க வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறம் வெளியில் எடுத்துட்டோன்னா அப்படியே டல்லாகிடுது. ஏசியில் இருந்தாலும் கலரே மாறின மாதிரி இருக்குது. சரி, ஆனாலும் செய்து தான் ஆகணும். இப்போ நான் இதை தாளிச்சிடுவேன். சாம்பார் தூள் போட்டு புளியெலாம் ஊற்ற மாட்டேன். இது புளி ஊற்றாமல் சாம்பார். சாதா சாம்பார்னால் புளி ஊற்றலாம். குக்கர் ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சா, இப்போ இதுவும் ஆகிடுச்சா. அடுத்தது இது வேகிறதுக்குள்ளே மாங்காவை தயார் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு 3/4 மணி நேரம் தான் நமக்கு சமைக்கிற தேவை. அதுக்கப்புறமா நம்ம க்ளீனிங் ஒர்க் பண்ணிக்கலாம், பாத்திரத்தை கழுவலாம், மற்ற மேல் வேலைகளெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கு தான் பார்க்கணும், டைமுக்கு சாப்பிட்ணும். அதனால் ஃபஸ்ட்டு சாப்பாடு. இந்த டைம் பாத்திரம் ஃபுல்லாக கழுவிட்டு தான் சமைப்பேன், வீடு பெருக்கிட்டு தான் சமைப்பேன்னா நம்மளுக்கு சாப்பாடு டைம் டைம் ஆகிடும். நம்ம டைமுக்கு சீக்கிரமாக சாப்பிட்ணுன்னா சீக்கிரமாக செய்துக்கணும். இந்த மாதிரி தேவையான பாத்திரத்தை மட்டும் கழுவி எடுத்துக்கிடணும். அந்த ஓகே. நான் அடுத்தது இதுக்கு சைட் டிஷ் மாங்காய் ஊறுகாய் பண்ணிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாங்காய் ஊறுகாய். அது இப்போ பருப்பு வேகிறதுக்குள்ளே வெங்காயத்தை நறுக்கி வச்சுனா தாளிக்கிறதுக்கு மாங்காய் ஊறுகாய். தோலை சீவிக்கலான்னு பார்க்குறேன். தோலோடு வேண்டாம். இப்போ தோலை சீவிட்டு மாங்காவை துருகணும்.
செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மேங்கோ பிக்கல். அந்த சாம்பாருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு. இப்போ நான் இது வந்து ஒரு கிண்ணத்தில் கழுவிக்கிறேன். துருவிக்கிறேன். அப்படி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணுங்க. என் மாதிரி துருவிக்கிறேன் எல்லாத்தையும். பருப்பு நல்லா வெந்துச்சு. இன்னும் மாங்காய் ஊறுகாய் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் வந்து இந்த கடுகு போட்டுக்கிறேன் மாங்காய் ஊறுகாய்க்கு. அடுத்தது வெந்தயம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் கீழே வச்சு வறுத்துக்கலாம். கடுகு பொடியுது. இந்த மாங்காயையும் போட்டுக்கலாம். பொடிச்சு கடுகு துரி வச்சுருந்த மாங்காய் நல்லா வதக்கிக்கிறேன். இதோட கொஞ்சம் கல் போட்டு வதக்கலாம். நான் பெருங்காயத்தூள் போட்டு வதக்கிறேன் கூடவே. பெருங்காயத்தூள் போட்டு வதக்கலாம். இந்த மாங்காய் வந்து போட்டுக்கலான்னு பார்க்குறேன் வதக்கிறது. இது நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரைச்ச ரன்னிங்கில் ட்ராவலில் வாங்கினோம் இந்த பைபாஸ் ரோட்டில். சரி இந்த மாங்காவையும் அரைச்சிடலாம் ஊறுகாய்க்கு. அதில் உப்புலாம் இருக்குது. எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, சாப்பிட முடியல, புளிப்பாக இருக்குது. அதனால் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டுதான். இது தோல் முடிக்கிறேன். அப்படியே போட்டுக்கிறேன். நல்லா வதக்கலாம். சாம்பார் தாளிக்க போகிறேன். கடுகு போட்டுக்கிட்டேன். வெந்தயம் கடுகு பொடிட்டோம். கடுகு பொடியுது. காஞ்ச மிளகா. மேலே ஒரு வீடு உள்ள ஒரு வீடு இருக்கு. காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். வெங்காயம் கலக்கிடலாம். உப்பு போட்டேன். மஞ்சத்தூள் மஞ்சத்தூள்
சாம்பார் பொடி. உப்பு தான் பத்தல. தனி மிளகாத்தூள். தொக்குக்கு போட்ட தூள். புளி சாதத்துக்கு அரைச்சதையும் போட்டுறேன். அந்த தூள் மிளகு, சீரகம், தனியாக காஞ்ச மிளகாய், கடுகு, உளுந்து, எண்ணெயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சது அந்த தூள். பூண்டு இது மாங்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. சரி, சாப்பாடு ஆயிடுச்சு. சாப்பிடலாம். சொரக்காய் சாம்பார், ஊறுகாய்,
இனிமேல் பாத்திரத்தை கழுவணும். அவ்வளோதான். லஞ்சு முடிச்சிட்டோம்மா.